வணக்கம் சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி 2 ரூபா லாட்டு, பின்ன கொஞ்சம் ரேர் காயின் செட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஃபுல்லு 1000 காயின் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னா கடையிலேருந்து அப்படி வந்தது, நம்ம வியாபாரி நமக்கு கொண்டு வந்தது. இது கழுவலை வாஷ் பண்ணல, இதில் கருப்பு உடுக்கு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு மின்ட்டு கூட நான் எடுக்கலை. ஸ்கேர் மின்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. 92 ஹைதராபாது எல்லாம் இதில் இருக்கும். 92 நோய்டா இராது, 2004 இராது. பாக்கி இதில் ஒரு 4-5 வெரைட்டி ஸ்கேர் வரும். அந்த ஸ்கேர் ஐட்டம் ஃபுல்லாக இதில் இருக்குது. ஒரு மின்ட்டு ஒரு காயின் கூட நான் எடுக்கலை. அப்படி வாங்கிக்கலாம். அப்படி இதில் 1-2 பத்தில் தெரியவே இல்லை. 1-2 ரூபாவோட கதை மாற்றிடுவேன். எல்லா மின்ட்டும் கிடக்கும், எல்லா மின்ட்டுமே கிடக்கும். வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரு காயினோட 92 ஹைதராபாத் மின்ட்டு நிறைய கிடக்கு. நம்மளாம் சொன்னதான், அதில் இந்த மாற்று அது என்கிட்ட எடுத்தவங்களுக்கு தெரியும். அவங்க தான் எடுப்பாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு மின்ட்டு உடல் எடுக்க மாட்டேன். எல்லா ஸ்கேர் மின்ட்டு 96 எல்லாமே இருக்குல்ல, ஒரு மின்ட்டு கூட நான் எடுக்கலை. அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறவங்களுக்கு விலையை நான் கம்மி பண்ணி தரேன். அது ஹோல்சேல் ரேட்டாக கொடுத்துருவேன். வேணுங்களுக்கு வாங்கிக்கலாம். ஒரு காயின் 100-200 வெட்டினா 4 ரூபா. அப்படி இருக்கிறவங்களுக்கு லாபம். ஏன்னா இந்த வந்ததில் ஸ்கேர் எல்லாமே அடங்கிடும். இப்போ 100-200 கொடுத்துட்டா பின்ன நம்ம எண்ணிலாம் என்ன ஐட்டம் அப்படின்னு எண்ணி கொடுக்க மாட்டோம். அதை சொல்லியாச்சு. இன்னும் இந்த மின்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி தான் கொடுப்பேன். வாங்கிக்கலாம். இது மாதிரி 1-2 நான் பாராத கருப்பு கருப்பு இருந்தாலும் அதை கழிச்சிட்டு தான் கொடுப்பேன். இன்றைக்கி வந்தது ஒரே ஆள் கொண்டாந்தது. அவர் 1 மாத உழைப்புது. நடந்து கடை கடையாக போய் வாங்குறவர். அவர் கொண்டாந்தது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அவரே சொல்லுவார், இல்லை கடையில் எங்கேயுமே இல்லை இப்போ அப்படிங்கிறார். 1 மாதம் அவர் சேர்த்து போட்டு கொண்டாந்துருக்காரு. பார்த்துக்குங்க. வேணுங்கவங்க டக்கு புக் பண்ணிக்கோங்க. 4 ரூபா தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு 50 பைசா குறையும். 3 ரூபா 50 பைசா அப்படி இருக்கிறவங்களுக்கு. இதில் நான் பெரிய லாபம் பார்க்கல. நம்மளால் ஒரு 4-5 வியாபாரியை பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டியதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுங்க. லைனில் போகிறவங்க, லைனில் போய் எடுக்கிறவங்க 4-5 பேர் நமக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? இதுவுமே அவர் கொண்டாந்து தான் பாருங்கள். சும்மனு கிடைக்கும். ஹைதராபாத் மின்ட்டு பார்த்துக்குங்க. எல்லாமே ரேர். இதில் இருக்க நான் கொடுத்துருக்க எல்லாமே ரேரு. ரேர் காயின். ரேர்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்கேர் ஐட்டங்கன்னா சேர் ஐட்டம்னு சொல்லணும். இது ரேரு ஹைதராபாது. பார்த்துக்குங்க. பார்லமெண்ட், இண்டல் பார்லமெண்ட்டு. இது ரேர் காயின். நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன் இருக்குது. இது ஹைதராபாத் மின்ட்டு. சுபாஷ் சந்திர போஸ் ஹைதராபாத் மின்ட்டு. பார்த்துக்குங்க. திருவள்ளூர். இப்போ ரேட்டெலாம் இதுக்கு எங்கேயே போயிடுச்சு. 1000 ரூபா யூஎன்சி புக்கில் போட்டிருக்காங்க. இதில் 250-300 கிலோ காயின்லாம் இருக்குதுல. அக்ரி எக்ஸ்போ ரேர் காயின். அப்படி பாருங்கள். இது வந்து ரேர் இல்லை, இது ஸ்கேர். இந்த 3ம் ஸ்கேர். 27 திருவள்ளூர் 1 ரூபா காயின்னா நான் ஹைதராபாத் மின்ட்டு. பார்த்துக்குங்க. நல்ல ஐட்டு தான் கொடுத்துருக்கேன். நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷனில் இருக்கும்.
அவர் என்னை கொண்டு வந்து அப்படியே போட்டு துடைக்க கூட செய்யலை. நான் நல்ல கண்டிஷனாக உள்ளது. எல்லாம் கடையில் வந்து வரப்போ கொஞ்சம் இது ஒரு பார்லமெண்ட்டு. இது 3மே ரேரில் ஸ்கேரு. மேலே இருக்க 1 2 3 4 5 6 ரேர், 3 ஸ்கேர். சரியா? இது ரேர் 5 ரூபா. ஹைதராபாத் மின்ட்டு. அதில் இருக்கையில் கொஞ்சம் விலை கூடின காயின் தான் ஹைதராபாத் மின்ட்டு. இது ரேரு பார்த்துக்குங்க. கண்டிஷன் இப்போ அப்படி வந்தது தான். ஏன்ட்ட நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் போடல. அவர் கொண்டு வந்தார், அவருக்குள்ளே போடலாம்னு பார்த்தேன். அவர் ஆளே இன்னும் போகலை, நம்மகிட்ட தான் நிற்கிறாரு. இது ஒரு ரேரு பார்த்துக்குங்க. இது ஹைதராபாத் வந்து இது ரேரு. கண்டிஷனாக இருக்கும் காயின்லாம். அப்படி கடையிலேருந்து வந்தது. கடையிலேருந்து 1 2 வாங்குவார் அவர், அப்படி வர்றது. 4 முதல்ல 5 6 7 8 9 10 ரேர் காயின். இந்த 3 ஸ்கேர் காயின். மொத்தம் 13 காயின். இதில் நல்ல விலைக்கு போகிறது இருக்குது. இதில் இப்போ 200 ரூபாய்க்கு விற்காங்க, 150 200 ரூபாய்க்கு விற்காங்க. டூரஸ் மேரும் அப்போ தான் விற்காங்க. இல்லை கண்டிஷனாக உள்ள காயின் தான். மொத்தமாக நான் சேர்த்து 1600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 1600. நல்லா இப்போ ரேட்டெல்லாம் நீங்கள் உங்கள் கணக்குட்டி கால்குலேஷன் பண்ணுங்கள். ஒரு காயினுக்கு 125 ரூபா தான் வரும் அப்படி எடுத்தால். ஒன்று விற்றா இதெல்லாம் வேறு வைக்கலாம். இது வேறு இப்படி விற்கலாம். இண்டல் பார்லமெண்ட் 300 350 வைக்காங்க. அப்படிக்கல இது அவருக்கு அப்படி விற்று கொடுக்குறப்பெல்லாம் இது இருக்குது. சரியா? அதில் பெரிய லாபம் எடுக்கலை, சின்ன லாபத்தை எடுத்துகிட்டு அவர் கொடுக்காப்புல இருக்குது. நீ 2 3 நாளைக்கு லீவு. இது அப்படி இன்னொரு செட்டு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது வேறு. இது அவர் கொண்டு வந்தது. நம்மகிட்ட இதே செட்டு வேணாலும் உங்களுக்கு நான் தரேன். யார் வேணாலும் இது ஒன்று போயிடுச்சுனாலும் இன்னொன்று இருக்குது நம்மகிட்ட. 1 2 வேணாலும் செட் பண்ணி தரலாம். நம்மகிட்ட நிறைய இருக்குது. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. 2 நாள் லீவு தான், 2 3 நாள் லீவாக இருக்கும். இப்போ 2 நாளைக்கு பார்சல் சர்வீஸ் இராது. ஆமாம், ஆயுத பூஜை இதை ஒட்டி. நீ 2 நாளைக்கு நல்லா வீடியோ போடுவேன் நான். லீவு தான் வந்ததில் 2 நாள் நீங்கள் புக் பண்ணாங்க, புக் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. வணக்கம். நாளை காலையில் ஒரு வீடியோ, சாயந்தரமாக ஒரு வீடியோ போட பார்க்குறேன். வணக்கம்.